ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த அருமையான உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த ஆசாரிப்பு நாளிலே, ஓய்வு நாளிலே வாழ்த்தி வரவிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதத்திலே 25வது சங்கீதத்திலே 3வது வசனம். சங்கீதங்கள் 25:3. உம்மை நோக்கி காத்திருக்கிறவர் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கும் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி செய்யும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். தேவனை நம்பி தேவனிடத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் வெட்கத்தை உடுத்தவே மாட்டாள். ஆனால் முகாந்தரம் இல்லாமல், காரணம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிற துரோகிகளுக்கு வெட்கத்தை கர்த்தர் உடுத்துகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த காத்திருக்கிறது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. காத்திருக்கிறது கடினமான ஒரு காரியம். ஆனால் அந்த காத்திருப்பிலும் தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு திடமனது நமக்கு காணப்பட வேண்டும். கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்துக்குள்ளாக திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி, அப்போ அந்த திடமனது நமக்குள்ளாக வரணும் அப்படின்னு சொன்னால் தேவன் இன்னார் என்பதை அறிய வேண்டும். அவரிடத்தில் காத்திருந்தால் நான் வெட்கப்பட மாட்டேன் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு காணப்பட வேண்டும். 75 வயதிலே ஆபிரகாமை அழைத்து 25 வருஷம் காத்திருக்க செய்தார். ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கும்படியாக, ஒரு சந்ததி உருவாக்கும்படியாக. 25 வருஷம் கழித்து அன்பு தேவ பிள்ளையை 100வது வயதிலே அவனுக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்து, அந்த பிள்ளையும் பலி செலுத்து அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையை பலி செலுத்த சொன்ன தேவன், பிள்ளையை கொடுத்த தேவன் பலி செலுத்த சொல்லுகிறார். அதே பலி செலுத்துகிற என் அன்பு தேவ பிள்ளையை கர்த்தர் திருப்பவும் அவராலே கொடுக்க முடிகிறது. பலியை ஏற்படுத்துகிறார், பலியை உண்டாக்க சொல்லுகிறார். ஆனால் அதையே திருப்ப கொடுக்க முடிகிறது. எப்படி அது? அவர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் சொன்னதை அப்படியே செய்து முடிப்பார் என்று சொல்லி. அப்போ திரும்பவும் பிள்ளையை கொடுக்க காரணம் என்ன? பிள்ளையாண்டானும் நானும் திரும்பி போய் வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரரிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு, இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் திரும்ப வருவோன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் போகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே போயிட்டு அவங்க திரும்ப வராங்க. வரும்பொழுது தான் தேவதூதன் இறங்கி 2ஆம் இசையாய் கர்த்தர் பேசுகிறாரு. வானத்து நட்சத்திரத்துக்கு போல, கடற்கரை மணலை போல உன்னை திரளாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ காத்திருக்கும் பொழுது திட நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் 25 வருஷமாக காத்திருந்தேன்னு சொல்லி. நீ கூட காத்திருக்கலாம். உனக்கு தெரியணும், கர்த்தர் நிச்சயம் என் காத்திருப்பை ஆண்டவர் அங்கீகரிப்பார், ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார் என்று சொல்லி. சிலர் காத்திருக்கிறத விட்டுட்டு அவசரம்னு சொல்லி ஏதாவது ஒன்று செய்து சிக்கிறாங்க. எங்கள் ஊரில், என் கிராமத்தில் என் அன்பு தேவ பிள்ளையே, என்னுடைய பெருப்பா வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணி இருக்கிறாங்க. அவங்க பேர் அவசரம் அப்படின்னு சொல்லி. பேரே அவசரம்தான். உண்மையாங்க, அந்த அண்ணி பேர் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ எங்கள் தெருவில் வந்து இருக்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், அவங்க பேர் அவசரம். ஆனால் நம்ம வாழ்க்கையே எல்லா விதத்திலும் அவசரம். எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துடணும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? வாயை திறந்து கொட்டி தீர்த்து முடித்து கட்டிடணும். அவ்வளோதான். அவன் எழுந்திருக்கவே கூடாது, அவன் தலை நிமிரவே கூடாது. அவன் வாழ்க்கையை முற்றிலும் பேசி அழிச்சிடணும். அவசரம், பேசுகிறதுல அவசரம், கொட்டிடுறோம். அவன் என்ன சூழ்நிலை இருக்கிறான், பாவிமாவன் என்ன சூழ்நிலை இருக்கிறான், என்ன காரியத்தில் இருக்கிறான், மாட்டிகிட்டு அந்த கதையே கிடையாது. எடுத்தான் கவுத்தான், அவ்வளோதான். என் அன்பு தேவ பிள்ளையே, 25 வருஷம் காத்திருந்தவன் வெட்கமடையவே இல்லை. மோரியா மலைக்கு மேலே போயிட்டு திரும்ப பிள்ளையாண்டானோடு கூட, ஈசாக்கோடு கூட திரும்பி வந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு வருகிறான். இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட சொல்லுகிறேன். உன் காத்து கொண்டிருக்கிற காரியம் கடினமானது தான். அந்த கடினமான காரியத்தில் அவசரப்பட்டுறாத, துணிகரமாக பேசிடாத, எடுத்தம் கவுத்துன்னு பேசிடாத. கொஞ்சம் பொறுமையாக இரு. பொறுமை கடலிலும் பெரியது. நீ பொறுமையாக இருந்தால் பூமியை ஆளுவே, பூமியை சுதந்திரத்துக்கொள்வே. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 25 வருஷம் காத்திருந்தான். அதுவும் அவன் வாக்குத்தத்தம் பெறக்கூடிய சூழ்நிலை பாருங்கள், 75 வயசு. ஆனால் 25 வருஷம் காத்திருந்த 100வது வயதில் ஈசாக்கை
பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ காத்திருந்தா, கர்த்தருக்கே காத்திருந்தா, திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திருந்தா, கர்த்தர் உன்னை வெட்கப்பட செய்ய மாட்டார். பயப்படாத, பயப்படாத. உன்னை குற்றப்படுத்தி ஆவியானவர் பேசலை, இந்த ஆரோனும் பேசலை. நீ அவசரப்படாமல் காத்திருந்தா நீ தான் அதுக்கு சொந்தக்காரனாய் வாக்கு தத்தத்துக்கு உரிமையாளராய் வானத்து நட்சத்திரத்துக்கும் பூமியின் கடற்கரை மணலை போல திரளான ஆஸ்திக்கு சொந்தக்காரர்களாய் உன்னை மாற்றுவதற்காக. அல்லேலூயா. செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். அந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். முற்றிலும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். காத்திருக்கிற இந்த அனுபவம் ஆண்டவரே சிரமமானது தான், ஆனால் காத்திருந்தால் அதோ எங்களுக்கு சந்தோஷமானதாய் மாறுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை போல நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். விசுவாசத்திலே காத்திருக்க கிருபை செய்யும். திடமனதாக இருந்து காத்திருக்க உம்மிடத்திலே ஆண்டவரை கிருபை செய்யும். எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவரே எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையிலே காத்திருக்க ஆவியானவர் உதவி செய்யும். அப்படி காத்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தாரும். காத்திருக்க ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை அதிசயத்தை கர்த்தர் செய்யுங்க. அவசரமாய் பேசி ஆண்டவரை அடாவட்டியாக பேசி பல விதத்தில் இருதயம் ஆண்டவரை புண்படும்படியாக, ஆண்டவரே தானும் கெட்டு போகும்படியாக பல விதத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவசரப்பட்டு ஆண்டவரே விசுவாசத்தையும் வாக்குத்தத்தத்தையும் இழந்து போகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இனி அப்படி அவர்கள் நடந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் கொடுத்தார், எனக்கு கர்த்தர் செய்வார், கர்த்தர் வாக்கு கொடுத்தார், வாக்கு நிறைவேற்றுவார், அது ஒரு நாளும் மாறாது என்கிற விசுவாசத்தோடு காத்திருக்க கிருபை செய்யும். நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாளிலும் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.